அன்பார்ந்த கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது பயிற்சி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த பதிவை நம்ம பார்க்குறோம். இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது? ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது 10ஆம் இடத்திற்கு ராகு வரார், தொழில் ஸ்தானத்துக்கு வரார், மிகச்சிறப்பு. கேது பகவான் 4ஆம் இடத்திற்கு வரார். அப்போது இந்த இடத்திற்கு வரும் பொழுது என்ன நன்மை தீமைகள்? யாரோ ஒருத்தர் தான் நல்லது பண்ணுவாங்க. எப்போவுமே கேது நல்லது பண்ணால் ராகு கெடுதல் பண்ணும், ராகு கெட்டது பண்ணால் கேது நல்லது பண்ணும். இப்போ ராகு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ராகு ரிஷபராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறாருங்கிறத பார்க்குறோம். ராகு அப்படின்னே புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லாபங்கள் அதிகரிக்குது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. லாபம், தொழிலில் லாபம், எந்த தொழில் பண்ணாலும் லாபம் அதிகரிக்குது. ராகு கொடுக்குறார். சுகம் அதிகரிக்கும், சுக போஜனம், சுக ஜீவனம், சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை. நம்மளை சுற்றி இருப்பவர்களும் நம்மளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. மன சந்தோஷம், தன்னால் மன கவலைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும், அது நிவர்த்தியாகி மன சந்தோஷம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறார். இஷ்டபோஜனம், இஷ்டபோஜனம் விரும்பியதை சாப்பிட்றது, இஷ்டப்பட்டதை சாப்பிட்றது. ஒருத்தருக்கு ஒவ்வொன்றும் பிடிக்குமில்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விரும்பி சாப்பிடக்கூடிய அமைப்பு. சில நேரம் அதெல்லாம் கிடைக்காது, என்ன இருக்கோ அதான் சாப்பிடணும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதை பண்ணிட்டேன்னு சண்டை போடுவோம் வீட்டில். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாம்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த ராகு 10ல் வரும்பொழுது இஷ்டபோஜனம், விரும்பிய உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய அமைப்பு. காரிய அனுகூலம் ஏற்படும். எந்த காரியத்துக்கு போனாலும் அதில் வெற்றி அனுகூலமாக முடியும். போனண்டா 10 தடவை போனால் எழுத்தடிக்கிறான்னு அந்த காரியமே நடக்க மாட்டேங்குதுடா அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது காரிய அனுகூலத்தை கொடுக்குறார். ஒரே தடவை ஒரு காரியத்தில் வெற்றி பெற்று வரலாம். சில பேருக்கு உத்தியோக மாற்றம், வேலை மாற்றத்தையும் கொடுக்குறார். சில பேருக்கு சொந்த ஜாதகம் பார்க்கணும். அதெல்லாம் பலம், தைரியம் உண்டாகும், உடம்புல பலம் ஏற்படும், மனோதைரியம், இதை செஞ்சாலும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏற்படுது. சில பேருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றத்தை கொடுக்குறார். வீடு மாற்றணும், சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறது, டிரான்ஸ்ஃபரு அல்லது வேலையை மாற்றிக்கிறது, இந்த மாதிரி அமைப்பையும் கொடுக்குறார். ராகு திசை, ராகு புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு அதிகம், கெடுதல் அதிகம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ராகு 10ல் இருக்கும் பொழுது ராகு திசை, ராகு புத்தி நடந்தால் கண்டிப்பாக பாதிப்பு, கெட்டது தான் நடக்கும், நல்லது நடக்காது. இப்போ சொந்த ஜாதகம் பார்த்தா தான் தசா புத்தியை தெரிஞ்சுக்க முடியும். வியாபாரிகளுக்கு செலவு அதிகரிக்கும். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா தொழில் ஸ்தானம் இல்லை, செலவை அதிகரிக்கிறார். வரவுக்கு மீறிய செலவு வியாபாரிகளுக்கு. தொழில் நஷ்டம் ஏற்படும், செய்கிற தொழிலில் நஷ்டம். ஏன்னா 10ஆம் இடம் சும்மா விட மாட்டார். தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். தொழிலில் நஷ்டம் வியாபாரிகளுக்கு. சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்குறார். திருட்டு பயம், 10ல் ராகு இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன், நோய், திருட்டு பயம், எதிரிகள் தொல்லைகள், மந்திரம், தந்திரம், மாந்திரீகம், செய்வினை கோளாறுகளுக்கு ஆளாகிறது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்குறார். பாதி நன்மையை தரார் ராகு, பாதி கெடுதலையும் கொடுக்குறார். ராகு திசை, ராகு புத்தியெலாம் இருந்ததுன்னா இன்னும் கெடுதல். அதுக்கு தான் சொந்த ஜாதகம் பார்க்கணும். இதை மட்டும் வச்சு நம்ம 100க்கு 100% எடுத்துக்க முடியாது. இப்போ அவசியம் சொந்த ஜாதகம் பார்த்து, ரிஷபராசிக்காரர்கள் அவசியம் பார்த்தே ஆகணும். பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இது ராகுவனுடைய பலன். ராகு என்னுடைய கணக்கு பிரகாரம் ராகு கேது பயிற்சியில் 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால 100க்கு 25 மார்க் தான் என்னால் இதில் போட முடியுது. அடுத்தது கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இந்த கேது பயிற்சி, கேது பகவான் ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வரார். 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது என்ன பண்ணுறாரு? சுகம் போச்சு, எடுத்தோன்னே சொல்கிறார் புலிப்பாணி சித்தர். சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, கவலை வந்தாச்சு. அண்டை வீட்டு விரோதம், பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை, அடிக்கடி சண்டை, ஏற்று வீட்டுக்காரன் கூட சண்டை, இருக்கிற இடத்துல வீண் பிரச்சனை, விவாதம், கலகம், இதெல்லாம் ஏற்படுத்துகிறார். சில பேருக்கு ஹிருதய நோய் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சித்தர்கள் கணிச்சு வச்சுட்டு போனது அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஹிருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வாகன பழுதுகள் அப்படிங்கிறது உண்டாகும். வாகன விபத்தும் ஏற்படுத்துவார் நாளில் கேது இருந்தால். ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் முன்னாடி இதெல்லாம் வருமுன் காக்கணுங்கிறத இதெல்லாம் சொல்கிறேன். இப்போது இந்த பலாபலன்கள் சொல்கிறோம், சூப்பராக சொல்லிவிட்டு அருமையாக சந்தோஷம், இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க, தூள் கிளப்ப போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்றும் நடக்கலைன்னு என்ன நினைப்பீங்க? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி கிடையாது. என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதிலிருந்து பாதுகாப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இருக்கிறத சொல்கிறது. அப்போது வாகன விபத்து, வாகன பழுது, ஹிருதய சம்பந்தமான நோய், இதெல்லாம் கேது பகவான் கொடுக்குறார். தொழிலில் எதிர்பாராத தடங்கள், பொருளாதார தட்டுப்பாடு. வீட்டில் காசு இருக்காது, ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு தட்டுப்பாடு. 50 ரூபா செலவாங்க வேண்டிய இடத்துல 5 ரூபா கொடுப்போம், அப்புறம் தரேன் கடன் சொல்கிறது,
தேவையானதை பூர்த்தி செய்ய முடியாது, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. கடன் தொல்லையும் தலைக்கு மேலே வந்து நிற்கும். நான் சொன்னேன் முதல்ல, தலைக்கு மேலே கடன் தொல்லை வந்து நிற்குமா, என்ன பண்ண முடியும்? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானன்னா முளமன்னம்பாங்க. தலைக்கு மேலேயே தண்ணி போயிட்டு ஒரு ஜான் இருந்தானே ஒரு முளம் இருந்தானே எல்லாம் ஒன்று தானே. அந்த மாதிரி கடன் அப்படிங்கிறது தலைக்கு மேலே வந்து நிற்கும். வீண் அலைச்சல், அபவாதம், கெட்ட பெயர், அசிங்கம், பழிச்சொல், கேவலம், அவமானம், மரியாதை குறைவு, தேவையில்லாத பழி, எவனோ செஞ்ச பாவத்துக்கு நாம பிராயச்சித்தம். இவ்வளோ நாள் நமக்குன்னு ஒரு பேர், ரோட்டில் நடந்து போனால் கூட வாங்க சார் நல்லா இருக்கீங்களா அம்மா, இப்போ நம்மளை பார்த்தா திரும்பின்னு போவோம். அந்த மாதிரி ஒரு பழிச்சொல், நாம் எதாவது பண்ணக்கூடாத குற்றத்தை பண்ணிட்ட மாதிரி சித்தரிக்கப்பட்டுருவோம். அந்த மாதிரிலாம் ஆகும். குடும்ப கவலை எல்லை மீறிய நிலையில் இருக்குமா? குடும்ப கவலை, குடும்பத்தை பற்றி சிந்திச்சு எல்லை மீறி இவ்வளோதான் அளவு நிலையை, எல்லைக்கு மேலே கவலைப்படணும். பெற்றோர் உடல் நலம் பாதிக்கப்படும். இது கேது பகவானுடைய பலன். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்தோம்னால் ராகு கேது பயிற்சியில் ஒரு 25 மார்க் தான் போட முடியுது 100க்கு. நன்மை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. குறிப்பாக அந்த உத்தியோகம் பண்ணக்கூடியவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி குழந்தை மூலமாக பிரச்சனைகள், வாரிசு பிரச்சனைகள் இதெல்லாம் வரப்போகுது ராகு கேது பயிற்சியின் மூலமாக. இதற்கும் ரிஷபராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டுமே இதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நான் சொன்னதுங்கிறது ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன் தான். புலிப்பாணி சித்தர்கள், இந்த மாதிரி மாண்டல்ய மகரிஷி, யவனேஸ்வரர், ஜோதிட அரிச்சுவடி, இந்த மாதிரி நூல்கள்லாம் இருந்து பொதுவான பலன்கள் இப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடணும். இதுக்கும் மேலே 98.1 பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதுனா நம்ம சொந்த ஜாதகம் தான். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசிக்கு இந்த ஸ்க்ராலிங்கில் வரும், தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த 4 பயிற்சியினுடைய பலன்களையுமே தெரிந்து கொண்டு என்ன அதுக்கு பரிகாரங்கள் பண்ணணுமோ பண்ணிட்டு இன்னும் 2.5 வருஷத்துக்கு எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.